ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சுங்க, ஆண்டவரை துதிக்கலாம் வாங்க. நீங்க பாரத தேசத்தில் இருந்தா இது அதிகாலை 7 மணி ஆகிவிட்டது. அல்லது வேறு தேசங்கள் இருந்தால் அது ஒருவேளை ஈவினிங்கா இருக்கலாம், அல்லது மத்தியானமா இருக்கலாம், அல்லது சாயங்காலமா இருக்கலாம், அல்லது வேறொரு சமயமாக இருக்கலாம். எந்த வேளையாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசுவை தவறாமல் ஆராதிப்பது, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது நமக்கு எவ்வளவோ நன்மையானது. வாருங்கள், இன்றைய தியானத்திற்குள் செல்லலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. மற்றொரு விஷயம், எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உம்முடைய வார்த்தைகளை நீர் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? தைரியமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறீர்களா? அநேக நேரங்களில் நாம் சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிறவர்களாக, மனிதர்களுக்கு பயப்படுகிறவர்களாக, அல்லது நிகழ்கிற சம்பவங்களை கண்டு பயப்படுகிறவர்களாக, யுத்தங்களை கேள்விப்பட்டு பயப்படுகிறவர்களாக, பஞ்சத்தை குறித்து கேள்விப்படும்போது பயப்படுகிறவர்களாக, எத்தனையோ பேர் இன்று இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்களை தடை செய்வதற்காக, அவர்களுக்கு இடையூறு செய்வதற்காக, அல்லது பாடுபடுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் கேட்கிற போது ஏராளமானோருக்கு அந்த தைரியம் போய்விடுகிறது. பட் ஆண்டவரை நம்புகிறவர்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவரை விசுவாசித்து நாம் உத்தமமாய் நடந்தால் நமக்காக தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வது மட்டுமே இன்றி நம் மூலமாக தம்முடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தானியேலின் புத்தகம், தானியேல் எழுதிய புத்தகம். கவனிங்க, தானியேல் ஒரு அடிமையாக யூதர்களிலே இருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபன். ராஜாக்கள் அவர்களின் தாளந்துகளை சிறுபிள்ளையாக இருக்கிற போதே அவர்களுடைய பிரயோஜன குணத்தை, அவர்களின் வாலிபத்தை, அவர்களுடைய பாஷையை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இவர்களை தங்களுக்காக பயன்படுத்த அந்த நாட்களிலே நேபுகாத்நேச்சார் ராஜா, தரியு என்கிற ராஜா, பெல்ஷாத்சார் என்கிற ராஜா, அவர்களின் காலங்களில், அதாவது நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலே அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். அங்கே தானியேல் அந்நிய தேசத்தில் இருக்கின்ற போதும், அடிமையாக சிறைபிடித்து வைக்கப்பட்டிருக்கிற போதும், அந்த இடத்துல மிகப்பெரிய ஆடம்பரங்கள் இருந்த போதும் கூட தான் தேவனுடைய பிள்ளை என்கிற விஷயத்தையும், தன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்கிற விஷயத்தையும் நினைத்துக் கொண்டே இருந்தான். தேவனுடனான ஐக்கியத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தான். ராஜாவின் போஜனத்தை அவன் புஷிக்காமல் தன்னைத்தானே தீட்டுப்படுத்தக்கூடாதென்று கவனமாயிருந்தான். தன்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு எந்த இடையூறும் வந்து விடாமல் அவன் எல்லா விதத்திலும், அவன் உயர்த்தப்பட்ட போதும் கூட, ஒரு உன்னதமான பதவிக்கு வகிக்கிற நிலைமை வந்த போதும் கூட, ஒரு பிரதான இடத்திற்கு வருகிற போது, நீங்க தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே பார்த்தால், ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. கவனிங்க, அந்த ராஜா 120 தேசாதிபதிகளையும், அந்த 120 பேரில் 3 பேரை முக்கியமா பிரதானிகளாக, அந்த 3 பிரதானிகளிலே டாப் இஸ் தானியேல் தான். உண்மைதானே? பாருங்க, இயேசுவை நம்புகிறவர்கள் தலையாயிருப்பார்களே தவிர வாளாக இருக்க மாட்டார்கள். அதாவது அங்கே ஒரு சாதாரணமான கைதியாய் சிறைப்பட்டு அங்கே போயிருந்த போது, இந்த தேசத்திலே பின்னாட்களில் உன்னதமான ஒரு பதவிக்கு தானியேல் உயர்த்தப்பட்டான். உயர்த்தப்பட்டதற்கு பிறகு நிறைய பேரு தேவனை மறந்து விடுவார்கள், உலகத்தோடு உலகமா கலந்துருவாங்க. அதுலயும் குறிப்பா அரசியலுக்குள்ள இறங்கிட்டாங்கன்னா அவங்க கதை அவ்வளவுதான். ஆனால் தானியேலோ தேவனோடு கூட ஐக்கியப்பட்டவனாயிருந்தான், ஜெப வாழ்க்கையுடையவனாயிருந்தான். அங்கிருந்த எல்லாருக்குமே தானியேலை பார்த்தா பொறாமையா இருக்கும். இவன் யார், அவன் எங்கிருந்தோ வந்து இன்னைக்கு நமக்கு மேல அதிகாரி ஆயிட்டான். அதனால அந்த அதிகாரியா இருந்தவங்களாம் தானியேல் மேல ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு அவனை மாட்டி விடணும்னு நினைச்சா எந்த தப்பையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு குறையோ ஒரு தப்போ கண்டுபிடிக்க முடியாததுனால எல்லாரும் சேர்ந்து ஒரு யோசனை பண்றாங்க. என்னன்னு, தேவனுடைய விஷயத்துல தவிர வேற எந்த விஷயத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்று. குறிப்பா தானியேலுக்காகவே அவனை ரொம்ப நல்லா கவனித்து கொண்டிருக்கிற அவர்கள், தானியேல் எது வேணுனாலும் இல்லாம இருந்துருவான். ராஜ விருந்து, ராஜ சாப்பாடு, ராஜ போகங்கள், இது எல்லாமே இல்லாம அவனால இருக்க முடியும்.
ஆனா அவனால ஜெபம் பண்ணாம மாத்திரம் இருக்கவே முடியாது. சரிங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஜெப வீரர்களாக இருக்கிறோம் என்று நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறார்களா, அல்லது நாமே நம்மளை பத்தி நான் ரொம்ப பயங்கரமான ஆளு, ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளை பத்தி சொல்லிக்கிறோமா? உன்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? உன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்பாத பக்தி உண்மையான பக்தி இல்லைங்க. தினமும் நீங்கள் ஜெபிக்கிறதை உங்கள் வீட்டார் கவனிக்கிறாங்களா? உன்னோடு கூட இருக்கிற உன் நண்பர்கள் கவனிக்கிறார்களா? பொதுவா நாம எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் தருகிறோம் என்பது நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுங்க. எப்ப பார்த்தாலும் அவன் செல்போனோடையே தாண்டா இருப்பான், எப்ப பார்த்தாலும் டிவி முன்னாலே தாண்டா உட்காந்துருப்பான், எப்ப பார்த்தாலும் அவன் உலக பிரகாரமானதான் பேசிக்கிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான். இந்த மாதிரி நம்மளை பத்தி என்னென்ன சொல்றாங்கல்ல. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில எல்லோரும் கண்டுபிடித்தது என்னவென்றால், எப்ப பார்த்தாலும் இவன் ஜெபம்ட்டு தான் இருப்பான். அதனால இவனுடைய ஜெபிக்கிறதற்கு ஒரு தடை விதித்தால் அவன் மேல குற்றம் சுமத்த முடியும் என்று அவங்களே ஒரு ஆணைய தயாரிச்சு 30 நாட்கள் வரைக்கும் நமது ராஜாவை தவிர வேறு ஒருவரும் எந்த ஒரு தேவனுக்கும் வணங்கக்கூடாது என்று ஆணை பிறப்பிக்க செய்தார்கள். ராஜாவினிடத்திலே அதன் மீது முத்திரையும் பெற்றுக்கொண்டார்கள். ராஜா முத்திரை வைத்தாகிவிட்டது. ராஜாவினுடைய ஆணை இருக்கிறது என்று தெரிந்த போதும் கூட தானியேல் என்ன செய்தான்னு பார்க்கலாம். ஒரு வசனம் கவனிங்க. தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். மாட்டிக்கிட்டான் ஒரு குற்றம் சுமத்துறதுக்கு. ராஜாவின் ஆணையை மீறினான் என்று. அதாவது அவன் மீறுவான்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. அதனாலதான் அந்த திட்டம். அந்த அளவுக்கு தானியேலின் பக்தியை வீட்டாரும் நண்பர்களும் மாத்திரமல்ல, அந்நியர்கள் எல்லோரும் அடையாளம் கண்டுகொண்டார்கள். அவன் ஜெப வீரன். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் உண்டா? ஜெபம்தான் நம்மை உயர்த்தும். ஜெபம்தான் சோதனைகளை நம்மை ஜெயிக்கும்படி செய்யும். நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லுவாங்க, ஆனா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா ஜெபிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வேலையில பிஸி ஆயிட்டேன், இன்னைக்கு ஜெபிக்க முடியலன்னு சொல்றவங்க இருக்காங்க. எக்கச்சக்கமான வேலை இருந்ததால ஜெபிக்க முடியலன்னு சொல்றவங்க, நிறைய தடைகள் இருக்கிறதுனால தான் ஜெபிக்கவே முடியலன்னு சொல்றவங்க இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ராஜாவின் ஆணை எவனொருவன் ராஜாவினிடத்திலே தவிர வேறு யாரிடத்திலும் எந்த விண்ணப்பத்தையும் குறித்து அவர்கள் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் சிங்கத்தின் கெபியிலே போடப்படுவார்கள். ஏதோ வேலை இருந்து எடுத்துருவோம் அல்லது ஃபைன் போடுவோம் அப்படின்னோ இல்லைங்க, அல்லது சிறையில் அடைப்போன்னு கூட இல்ல. சிங்கத்தின் கெபியிலே போடுவார்கள் என்றால், அதாவது சிங்கங்கள் இருக்கிற ஒரு குகையில ஒரு மனிதன் போடப்படுவான் என்றால் அவன் என்ன ஆவான்னு தெரியுமில்லைங்க. சிங்கம் யாராவது கிடைச்சா அவனுடைய மாம்சத்தை சாப்பிடுறது தயாராக இருக்கும். அதாவது சிங்கங்கள் இருக்கிற கெபி என்றால் அவள் ஏற்கனவே நல்ல பசியோடு இருக்கிற இருள் நிறைந்த அந்த சிங்க கெபியிலே தூக்கி போடப்படுகிற போது அது இந்த சிங்கங்கள் பாய்ந்து அவனை தின்று போட்டு விடும். அவனுடைய கதை அவ்வளவுதான். அவ்வளவு கடுமையான சட்டம் இருக்கிற போதும் சிங்கங்கள் என்னை தின்றாலும் பரவாயில்லை, என் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொன்ன தானியேல் வழக்கம் போல ஆணை இருக்கிறது என்று தெரிந்தும் கூட முன் எப்போதும் செய்து வந்தபடியே வீட்டின் பலகணிகளை திறந்து வைத்து பகிரங்கமாக 3 முறை தன் வழக்கத்தின்படி அவன் அங்கே சென்று ஜெபித்தான். அதை கண்டுபிடித்து விட்ட அதற்காகவே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அதிகாரிகள் எல்லாரும் வந்து மாட்டிக்கிட்டான் தானியேல் என்று ராஜாவினிடத்திலே ஓடோடி வந்து, இதோ ராஜா உம்முடைய கட்டளையை மீறிவிட்டான் தானியேல், உம்மையோ அல்லது நீர் விதித்த சட்டங்களையோ அலட்சியப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அந்த தானியேலுக்கு சிக்ஷைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது, அவன் சிங்கத்தின் கெபியில் போடப்பட வேண்டும். இந்த ராஜா தரியுவுக்கு தானியேலின் பக்தி தெரியும். தானியேலுடைய அந்த தேவ வல்லமை உடையவனாய் இருக்கிறான் என்பது தெரிந்திருந்ததினாலே தானியேலை எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று தாமதப்படுத்தினான். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரேடி அந்த பொறாமையால் நிறைந்திருந்தவர்கள். நீர் அறிவித்த கட்டளையை நீரே மாற்றக்கூடாது. அந்நாட்கள்ல அப்படித்தாங்க. ராஜாவின் கட்டளையை வேறு யாரும், ஏன் ராஜாவை கூட மீற முடியாது, ஒரு முறை முத்திரையிடப்பட்டு விட்டால். எனவே அவர்கள் ராஜாவை பலவந்தம் செய்ததினாலே ராஜாவுக்கு இஷ்டமில்லை என்றாலுமே கூட தானியேலை வரவழைத்து என்ன சொல்றான்னு கவனிங்களே. 16வது வசனத்துல, அப்பொழுது ராஜா
கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று தானியேலிடத்துல சொல்றான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனே உன்னை கண்டிப்பாக தப்புவித்து விடுவார். அனுதினமும் நீங்கள் தவறாமல் சேவிக்கின்ற தேவன் உன்னை ரட்சித்து விடுவான் அப்படின்னு சொல்றது யாருங்க? ஒரு அந்நியனான ராஜா ஆசீர்வதிக்கிறான் தானியேல. எனக்கு தெரியும் உன்னுடைய பக்தியை பற்றி. இடைவிடாமல் சேவிக்கிறாய், ராஜாவின் வார்த்தையை கூட புறந்தள்ளி தேவனோட ஐக்கியத்தில் இருக்கிறாய். நீ பேர்பட்ட தேவ பக்தி உடையவன் என்பது எனக்கு தெரியும். உன் தேவன் கண்டிப்பாய் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்து அவனை சிங்கத்தின் கெபியில் அடைக்க முன்வந்து அந்த கல்லை போட்டு விட்டார்கள். ரா முழுவதும் அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரவில்லையாம். ஐயையோ, நான் அனாவசியமாக ஒரு ஜெப வீரனை, ஒரு நிந்தை இல்லாத ஒரு குற்றவாளி அல்லாதவனை நான் சிட்சித்து விட்டேனே என்று அவன் மிக கவலையோடு இருந்தான். எப்ப விடிஞ்சதோ இல்லையோங்க, அதாவது விடிஞ்ச உடனே அந்த ராஜா அந்த சிங்கங்களின் கெபியின் அருகிலே வந்து 18ஆம் வசனம், காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். அங்கே துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறான். நீ இடைவிடாமல் சேவிக்கிற உன் தேவன் உன்னை ரட்சிக்க வல்லவராயிருந்தாரா? கவனிங்க, நீங்க டெய்லி தேவனிடத்துல ஜெபிக்கிறீங்களா? மனசாட்சியை காத்து கொண்டு வர்றீங்களா? தேவ வார்த்தையை தியானிக்கிறீங்களா? தேவ வார்த்தையின்படி ஜீவிக்கிறீங்களா? அப்பயே உங்களுக்குள்ள இந்த பயம். சிங்கங்கள் நம்ம என்ன செய்யும்? சட்ட திட்டங்கள் நம்ம என்ன செய்யும்? அதிகாரிகள் நம்ம என்ன செய்வார்கள்? மனிதர்களால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மை சேவிக்கிற தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவர் என்று நம்புகிறீர்களா? நம்பினதினால்தான் தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடுவதை கூட இஷ்டப்பட்டான். அதுக்கு ஆயத்தமா இருந்தான். சிங்கங்களின் வாயிலிருந்து தேவன் என்னை தப்புவிப்பார், தப்புவிக்காவிட்டாலும் கூட என் தேவனை விட்டு நான் விலக மாட்டேன், அவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்காமல் இருக்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன சாக்கு கிடைச்சிட்டா அவ்வளவுதாங்க. ஆலயத்துக்கு போறதை விட்டுருவாங்க, உபவாச கூடுகைக்கு கட்டடிச்சிருவாங்க, ஐயோ ஜெபம் பண்ணல மறந்துட்டேன்னு சொல்றவங்க, வேத வாசிப்பை அலட்சியம் செய்கிறவங்க, சின்ன சின்ன பயப்படுற காரியங்களுக்கு அல்லது மனிதர்களுக்கு பயந்து தேவனை துக்கப்படுத்துறாங்க. அப்படிப்பட்டவர்களா இருந்தா இன்றைக்காவது தானியேலை பார்த்து வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். எது எப்படியானாலும் சரி, நான் என் தேவனோடு பேசாமல் மனிதர்களோடு பேச மாட்டேன். என் தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமல், அவருடைய வார்த்தைகளை பற்றி தியானிக்காமல் வேற எந்த செய்தியையும் கேட்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். நீங்கள் தேவனை கனப்படுத்தும் போதுதான் தேவன் உங்களை கனப்படுத்துவார். தானியேலே, நீ இடைவிடாமல் சேவிக்கிற ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்டபோது தானியேலுடைய பதில் என்ன? 21ஆம் வசனம், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். குற்றமற்றவனாய். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என் தேவன். அந்த சிங்கங்கள் எனக்கு எந்த தீங்கும் செய்யாத வகையில தம்முடைய தூதனை எனக்காக தேவன் அனுப்பி வைத்தார். சந்தோஷத்தோடு கூட, தைரியத்தோடு கூட இந்த ராத்திரி முழுவதும் அந்த சிங்கங்களின் மத்தியிலே இருந்த போதும் கூட அந்த சிங்கங்கள் தன் வாய்களை திறக்கவே இல்லையா. தானியேலுடைய கிட்ட கூட அதுங்க நெருங்கலைங்க. கவனிங்க, நீ தேவனை கனப்படுத்துவா என்றால் தேவனுடைய பாதுகாவல் உனக்கு இருக்கும். ஜெபிக்கிறவர்களை சுற்றி தேவன் தம்முடைய வேலையை அடைப்பார். கர்த்தரிடத்திலே பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய தூதன் காவல் இருப்பான். தேவனுக்கு முன் குற்றமற்றவர்களாய் இருக்கும்போது நம்ம இது குற்றம் சுமத்துகிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும், என்னென்ன சொன்னாலும் எந்த கேடும் நமக்கு வராது, எந்த அபாயமும் நமக்கு வராது. கவனிக்க, தேவனிடத்திலே ஐக்கியத்தோடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களுக்கு இடம் தராமல், உலகத்தின் சட்ட திட்டங்களை எல்லாம் முன்னுக்கு வச்சுட்டு தேவனை தயவு செஞ்சு புறக்கணிச்சிடாதீங்க. தேவனுக்கு விரோதமான காரியங்களில் யார் யாரெல்லாம் சொன்னாலும், என்னதான் சொன்னாலும், அவைகளை, அதாவது நாம் ஒரு வேளை மறிக்க வேண்டிய வந்தாலும், நஷ்டத்துக்கு ஆளாக வேண்டியிருந்தாலும், சிரமப்பட வேண்டி வந்தாலும், என் மனசாட்சியை நான் காத்துக்கொள்ளுவேன் என்கிற உறுதியோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுகிற நாம் வாழ வேண்டும்.
எத்தனை பேர் நாட்களை நம்முடைய மனசாட்சியை பாதுகாத்துக் கொண்டு வருகிறோம்? என் தேவன் என்னை காப்பாற்றினார், நான் குற்றமற்றவனாக இருந்ததினாலே என்றபோது ராஜா சந்தோஷப்பட்டு தானியேலை வெளியே வரவழைத்து அதற்கு பிறகு என்ன ஆணையிடுறான் பாருங்க. 26வது வசனத்துல, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். கவனிங்க, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர்கள் எல்லோரும் குற்றம் சுமத்தி தானியேலை அமர்த்தி போட வேண்டும் என்று நினைத்தால், ராஜாவின் கையாலேயே அவனுக்கு எதிராக ஒரு ஆணையை பிறப்பிக்க வைத்து தானியேலை அதோடு முடித்து விட வேண்டும் என்று அவன் கூட இருந்தவங்களே சதித்திட்டம் தீட்டின போது இப்ப ராஜா ஒரு புது கட்டளையை பிறப்பிக்கிறான். யாவரும் தானியேலின் தேவனுக்கு தான் பயப்பட வேண்டும், அவரைத்தான் ஆராதிக்க வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். நம்முடைய பக்தியை நம்மை சுற்றியிருக்கிற பிறர் அடையாளம் காணும் நாள்தான் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாயிருப்போம். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது நம்முடைய சத்துருக்களும் நமக்கு நண்பர்கள் ஆவார்கள் என்று, நம்மை பரியாசம் செய்வோர் கூட நம்மைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் என்று, அஞ்ஞானத்திலே இருக்கிறவர்களுக்கு மனோ ஞானம் வரும் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். தானியேலின் தேவன்தான் ஜீவனுள்ளவர், நிலைத்திருக்கிறவர் அவர். அந்த நாட்கள் ஒரு பாஸ்டர் கூட இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் ஒரு அந்நிய ராஜாவின் வாயிலே தேவனுடைய காரியங்களை எந்த அளவிலே தன்னுடைய கிரியைகள் மூலமாக தானியேல் அந்த இடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறான். அவனுடைய விசுவாசத்தினாலே, அவனுக்காக தேவாதி தேவன் செய்த அற்புதங்களினாலே என்பதை உணர்ந்தால் இந்த கடைசி நாட்களிலே நம்ம சும்மா எங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய நடத்தைகளின் மூலமாக நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை, அவர் நித்திய ராஜ்யத்தை உடையவர் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளும், அவரை நோக்கி திரும்பும். உங்கள் சாட்சி எப்படிப்பட்டதாயிருக்கிறது? ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐயா உதறினால் விழுந்து போகிற வாழ்க்கையாய் அல்லாமல், சின்ன சின்ன சோதனைகள் கூட நாங்கள் விழுந்து போகிறவர்களா இல்லாமல், பயத்துக்கும் கோழைத்தனத்துக்கும் நாங்கள் இடம் தராமல், தேவனுக்குள் உத்தமமான வாழ்க்கை வாழ்வதற்கும் அனுதின தியானமும் அனுதின ஜெபமும் எங்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை உணர்ந்து, எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எத்தனை பணிகள் இருந்தாலும், தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்த தானியேலை போல வழக்கம் போல் செய்து வந்தபடி உம்முடைய சன்னதியில் 3 முறை காலையில் மதியம் இரவென்று உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதற்கும் எங்கள் யாவருக்கும் நீர் சகாயம் அருள வேண்டும் என்றும், இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தேவன் என்பதை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, எங்கள் சாட்சியின் மூலமாக இந்த உலகம் கண்டுகொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை உலகம் முழுக்க நடப்பிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்களுக்காக ஜெபிக்கப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்து ஷேர் செய்து உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.